வணக்கம் ரிதி, தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தில் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த அந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரிதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வர உதவியதாக அந்த லாரி தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சேலத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் தற்போது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வரும் சுத்தமல்லி போலீசார் மிக மிக தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் லாரி பறிமுதல் செய்ததாக காவல்துறை தரப்பிலிருந்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ரித்தி, விசாரணையின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கேரளா விரைந்துள்ளனர். நெல்லையில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே மாயாண்டி மற்றும் மனோகர் என 2 ஏஜென்ட்டுகள் கைது செய்யப்பட்ட நிலையில் 3வது முக்கிய ஏஜென்ட் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மருத்துவ குப்பை கழிவுகளை கொட்டப்பட்ட இடத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் மற்றும் அவரது லாரி தற்போது காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட அந்த லாரியை சுத்தமல்லி காவல் நிலையத்தில் நிறுத்தி வைத்துள்ள விஷுவல்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தனிப்படை போலீசார் 3வது கைது செய்த ஒரு நபரை, அவரது பெயர் விவரம் இன்னும் வெளியாகவில்லை, தொடர்ந்து சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நபரை திருவனந்தபுரம் அழைத்து சென்று கேரள மாநிலத்தில் உள்ள ஏஜென்ட்டுகளுடன் அவருக்கு இருக்கும் தொடர்பு மற்றும் பண பரிமாற்றங்கள் மற்றும் அங்கிருந்து கழிவுப் பொருட்களை தமிழ்நாட்டிற்குள் எப்படி கொண்டு வந்தனர் என்பது குறித்த விசாரணையை மிக மிக துரிதப்படுத்தி இருப்பதாக காவல்துறையில் இருந்து தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பிடிபட்ட நபர் சேலத்தை சேர்ந்த செல்லத்துறை என முதற்கட்ட தகவல். ரித்தி, அவரை தனிப்படை காவல்துறையினர், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தனிப்படை காவல்துறையினர் கேரள மாநிலம் அழைத்து சென்று அவருக்கு கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் தொடர்புகள் குறித்து விசாரணை செய்து வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. நேற்று பார்த்தீர்கள் என்றால் நேற்று முன்தினம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் 3 நாட்களுக்குள் இந்த கழிவுகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து அகற்றி செல்ல வேண்டும் என கேரள அரசுக்கு உத்தரவிட்ட நிலையில் கேரளாவை சேர்ந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மருத்துவ துறை மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்த 8 முதல் 10 பேர் கொண்ட குழுவினர் திருநெல்வேலியில் வந்து மருத்துவ கழிவுகளை பார்வையிட்டனர். அப்போது முதற்கட்டமாக இவை மருத்துவ கழிவுகள் இல்லை என ஒரு தகவல்கள் வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியரை அவர்கள் சந்தித்த போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மருத்துவ கழிவுகள் இல்லை என்றால் ஏன் எதை இவ்வளவு செலவு செய்து திருநெல்வேலியில் கொண்டு வந்து கொட்டுகிறீர்கள் என கேள்வி எழுப்பதை சத்தியம் தொலைக்காட்சி பெரிய செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அதனை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சோதனையின் அடிப்படையில் 3வது ஒரு நபர் சிக்கியிருப்பதும் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட பயன்படுத்தப்பட்ட லாரி தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு திருநெல்வேலி சுத்தமல்லி காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதும் தமிழக அரசு, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இந்த விவகாரத்தில் மிக மிக தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதையே காட்டுகிறது. இதுவே தற்போது உள்ள நிலவரம். கேரள ஏஜென்ட்டுகளிடம் நடைபெற்ற விசாரணையும் தொடர்ந்து கைதுகள் இருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. ரிதி, திருநெல்வேலியில் கேரளாவிலிருந்து எடுத்து வரப்பட்டு கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது மருத்துவ கழிவுகள் கொட்ட பயன்படுத்தி அந்த லாரியானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த வழக்கு தொடர்பாக 3வது ஒரு ஏஜென்ட் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் விவரங்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.